எப்பெல்லாம் என்கிட்ட யாராவது பர்ஃபெக்ட் டேட் டிஷ் எதுன்னு கேட்டா எப்பவும் நான் சொல்றது ஒரே பதில் தான் மேக் அண்ட் சீஸ். ஸோ இன்னைக்கு உங்களோட பர்ஃபெக்ட் டேட்டுக்கு நான் செய்ய போறது அதே டிஷ் தான் மேக் அண்ட் சீஸ். மேக் அண்ட் சீஸ் செய்யறதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் என்னன்னா அதுதான் சீஸ். முதல்ல நான் இங்க எடுத்திருக்கிறது செடார் சீஸ். இது ஒரு 3/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். இங்க நான் ஒரு 3/4 கப்புக்கு சாதாரண ப்ரொசஸ்ட் சீஸ எடுத்திருக்கேன். இது இந்த சீஸ் கியூப்ஸா இருந்துச்சு. நான் இத துருவி வச்சிருக்கேன் இந்த மாதிரி. இப்ப நம்மளோட 3வது சீஸ் மொசரலா சீஸ். இதுதான் பீட்சா சீஸ்னு சொல்லுவோம். இந்த 3 சீஸ் தான் கண்டிப்பா எடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. உங்ககிட்ட இந்த சீஸ் இல்ல அப்படின்னா அப்புறம் வெறும் சீஸ் கியூப்ஸ் மட்டும்தான் இருக்குன்னா அப்ப நீங்க சீஸ் கியூப்ஸ வச்சு கூட இதை செஞ்சுக்கலாம். உங்களுக்கு இதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 5ல இருந்து 6 கியூப்ஸ் வேணும். ஏன்னா இந்த 3 சீஸை சேர்க்கும் போது நமக்கு ஒரு 1.5 கப்புக்கு சீஸ் கிடைக்கும். ஸோ அந்த அளவு சரியா இருக்கும். இப்போ முதல்ல நம்ம பாஸ்தாவை வேக வச்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு நான் 3 கப் தண்ணியை எடுத்திருக்கேன். இப்ப நான் கொஞ்சமா எண்ணெயை சேர்த்துக்கிறேன். இப்ப எண்ணெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்ப மேக் அண்ட் சீஸுக்கு பொதுவா எல்போ ஷேப்டு பாஸ்தாவை வச்சுதான் செய்வாங்க. ஆனா சில இடங்கள்ல மக்கள் இத மேக்ரோனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நான் இங்க இத 1.5 கப்புக்கு எடுத்திருக்கேன். இப்ப இந்த பாஸ்தாவை கொதிக்கிற இந்த உப்பு தண்ணியில நம்ம சேர்த்துக்கலாம். இப்ப பாஸ்தா தயாராகிறதுக்குள்ள நம்ம மேக் அண்ட் சீஸ் சாஸ் செஞ்சுக்கலாம். இது பொதுவா ஒரு வெள்ளை சாஸ் தான். அதுதான் நம்ம இன்னைக்கு செய்ய போறோம். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா இந்த சாஸ் இருக்குல்ல, இது ரொம்பவே கிரீமியா அப்புறம் ரொம்ப சீஸியா இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூனுக்கு வெண்ணெயை எடுத்திருக்கேன். அதை ஒரு பேன்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப வெண்ணெய் உருகினதுக்கு அப்புறமா நம்ம 2 டேபிள் ஸ்பூனுக்கு இந்த மைதாவை சேர்த்துக்கலாம். இந்த மைதாவை நல்லாவே வெண்ணெயில வேக வச்சுக்கோங்க. இந்த மைதால இருக்கிற பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் 5 நிமிஷத்துலயே மைதா நல்லா வெந்துருச்சு. இங்க பாத்தீங்கன்னா இப்ப பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் பொங்கியும் வந்திருக்கு, நல்லா வாசனையும் வருது. அப்படின்னா உங்களுக்கு மைதா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்ப இந்த நேரத்துல நான் 1.5 கப் பாலை சேர்த்துக்கிறேன். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இந்த பாலை சேர்த்துக்கலாம். இல்லாட்டி இதுல கட்டி வர ஆரம்பிச்சிரும். பாஸ்தா இப்ப நல்லா வெந்திருக்கு. இப்ப இத நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். நீங்க பாலை சேர்த்த உடனே நல்லா விஸ்கர வச்சு கைவிடாம கலக்கிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டி அதுல கட்டி வர ஆரம்பிச்சிரும். அப்புறம் அடியிலையும் ஒட்டிக்கும். இது கொஞ்சம் ட்ரிக்கி தான். ஆனா செஞ்சுக்கிட்டே இருந்தா அது பழகிரும். முடிஞ்சா இந்த ஒயிட் சாஸ் இருக்குல்ல, இத ஸ்லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால நல்லாவே கையாள முடியும். இப்ப நான் கொஞ்சமா குருமிளக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெள்ளை மிளகா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சாஸ் நல்லாவே கெட்டியா இருக்கும். இப்ப நான் கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பை சேர்க்கும் போது கவனமா சேர்த்துக்கோங்க. ஏன்னா இதுல நம்ம நிறையவே சீஸ் சேர்க்க போறோம். அதுவுமே உப்பாதான் இருக்கும். இப்ப என்கிட்ட இந்த ஜாதிக்காய் இருக்கு, நான் கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். இது சாஸுக்கு ஒரு நல்ல வாசனையை கொடுக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சாஸ் நல்லா வெந்துருச்சு. அப்புறம் நல்லாவே கெட்டியா இருக்கு. நல்லா வந்திருக்குல்ல. இதை சோதிச்சு பார்க்க நான் இன்னொரு வழிமுறை சொல்றேன். இந்த சாஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பூன்ல அது நல்லா கோட் ஆச்சு அப்படின்னா இதுல இருக்கிற அந்த மைதா நல்லாவே வெந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்புறம் இந்த சாஸ் ரெடி ஆயிருச்சு. இப்ப இதுல நான் முதல்ல செடார் சீஸ சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம சேர்க்க வேண்டாம், பாதி சேர்த்தா போதும். ஏன்னா மிச்சத்தை நம்ம மேக் அண்ட் சீஸ் மேல நல்லா பரப்பி விட்டுக்கலாம். நான் இப்ப மொசரலா சீஸ சேர்க்க போறேன். அப்புறம் கடைசியா ப்ரொசஸ்ட் சீஸ சேர்த்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் நம்ம கலக்கி விட்டுக்கலாம். இப்ப இந்த நேரத்துல உங்க சாஸ் கெட்டியா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க ஒரு 3-4 டேபிள் ஸ்பூனுக்கு வேக வச்ச பாஸ்தா தண்ணீரை சேர்த்துக்கலாம். அப்புறம் இத கொஞ்ச நேரம் வேக விட்டுறலாம். இப்ப வேக வச்ச இந்த எல்போ பாஸ்தா இருக்குல்ல, இத நான் சேர்த்துக்கிறேன். இங்க பாருங்க, பாஸ்தா சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இத சமைக்கலாம் மாட்டோம். ஏன்னா இத நம்ம பேக் செய்ய போறோம்.
இப்போ இந்த எல்லா மேக் அண்ட் சீஸையும் நம்ம பேக்கிங் ட்ரேல இப்படி போட்டுக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கல இந்த எல்லா சீஸையுமே நம்ம கலக்கிக்கலாம். மேக் அண்ட் சீஸ் மேல போட்டுட்டு இப்படி பரப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த மேக் அண்ட் சீஸை நம்ம பேக் பண்ணிக்கலாம். இதை அவன்ல 200 டிகிரியில குறைஞ்சது 15ல இருந்து 20 நிமிஷம் வைக்கணும். ஒருவேளை உங்ககிட்ட அவன் இல்லைன்னா அப்ப ஒரு பெரிய பவுல்ல எடுத்துட்டு அத மிதமான தீயில இருந்து அதிகமான தீயில வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ட்ரேவை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்ப சீஸ் உருக கிட்டத்தட்ட 20ல இருந்து 25 நிமிஷம் ஆகும். இங்க நான் இத அடுப்புல தான் பேக் பண்ணிருக்கேன். ஆனா நீங்க அவன்ல செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மேல நல்லாவே ஒரு கிரஸ்ட் கிடைக்கும். இப்ப இதுக்கு மேல நான் கொஞ்சம் சில்லி ஃபிளேக்ஸ தூவிக்கிறேன். இப்ப பாருங்க, மேக் அண்ட் சீஸ் ரெடி ஆயிருச்சு. ஆனா இப்ப இது ரொம்ப சூடா இருக்கு. இப்ப இது சூடா ஆறட்டும். இது தோராயிரமா 10 நிமிஷம் எடுக்கும். அப்புறம் உள்ள ஒயிட் சாஸ் இருக்குல்ல, நல்லா செட் ஆயிரும். சூப்பர்.